அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்தேயு புஸ்தகத்தின் 2ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடிவரச் செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். பிரதான ஆசாரியர்கள், ஜனத்தின் வேத பாரகர்கள், இவர்களையெல்லாம் ஏரோது ராஜா அழைத்தார். அழைத்து பிறப்பில் ஒப்பற்றவரான இயேசு கிறிஸ்துவை தேடி கண்டுபிடிக்க ஒற்றர்களை அழைக்கவில்லை, படை வீரர்களை கொண்டு தேடவில்லை. மாறாக வேதபாரகரையும் ஆசாரியரையும் ஏரோது அழைத்தார். ஞானிகளெல்லாம் அரண்மனையிலே பிறந்திருக்கிறார் என்று தேடி வந்ததினாலே அவர் தேவனால் அனுப்பப்பட்ட கிறிஸ்துதான், மேசியாதான் என்பதை, அவர் ஒரு சாதாரணமான அரசர் அல்ல என்றும் ஏரோது புரிந்து கொண்டதான். அவன் புரிந்து கொண்டதினாலே வேதபாரகரையும் ஆசாரியர்களையும் அழைத்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்திலே விசாரித்தான். அந்நாளிலே வேதபாரகர்கள் ஆசாரியர்கள் வேதத்தின் நகல்களையெல்லாம் தோல் சுருள்களிலே எழுதுவதும், வேதத்திற்கு விளக்கம் கொடுப்பதும், அந்த வேத விளக்கங்கள், அந்த ஆவணங்களை பாதுகாப்பும் அவர்களுடைய செய்து வருகின்ற வேலையாகும். இவர்கள் யூதர்களிலே ஒரு குழுவினர்கள். இவர்களை பற்றி மல்கியா தீர்க்கதரிசி மிக அழகாக சொல்கிறார். இவர்கள் இந்த பணிகளை செய்வதனாலே கனப்படுத்தப்பட்டவர்கள் என்பதை மல்கியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே சொல்கிறார். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன். ஆகவே கர்த்தருடைய வேலையை செய்கிறவன் கர்த்தருடைய தூதன். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தேவ தூதர்கள் என்பதற்கும் வேத வசனங்கள் உண்டு. ஆகவே ஆசாரியர்கள் வாயிலே எப்பொழுதும் வேதம் வெளிப்பட வேண்டும். அந்த அளவுக்கு அவர்கள் கனப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை குறித்து மோசேயும் உபகாமம் புஸ்தகத்திலே அவர்கள் ஜனங்களுக்கு என்று ஏதாவது நியாயம் தீர்ப்ப காரியங்கள், வழக்குகள் வந்தால் ஆசாரியர்களிடத்திலே போய் அவர்களிடத்தே தங்களுக்குள்ளதை கேட்டு அவர்கள் வேதத்தின்படி அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுத்து அதன்படி நடக்க வேண்டும் என்பதை உணர்த்தியிருப்பதை உபகாமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 8லிருந்து 11வது வசனம் வரை பார்க்கலாம். உன் வாசல்களில் இரத்தப்பழிகளை குறித்தும் வியாட்சியங்களை குறித்தும் காயப்பட்ட சேதங்களை குறித்தும் வழக்கு நேரிட்டு நியாயம் தீர்ப்பது உனக்கு அரிதாயிருந்தால் நீ எழுந்து உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து ஏற்படுத்தின ஸ்தானத்திற்கு போய் லேவியரான ஆசாரியரிடத்திலும் அந்நாட்களில் இருக்கிற நியாயாதிபதிகளிடத்திலும் விசாரிக்க வேண்டும். நியாயம் இன்னதென்று அவர்கள் உனக்கு அறிவிப்பார்கள். கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்புக்கு நீ இணங்கி அவர்கள் உனக்கு விதிக்கிறபடி செய்ய கவனமாயிருப்பாயாக. அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்பை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவர்கள் உனக்கு உணர்த்தும் பிரமாணத்தின்படியும் உனக்கு சொல்லும் நியாய தீர்ப்பின்படியும் செய்ய கடவாய். அல்லேலூயா. ஆகவே ஆசாரியர்களை கர்த்தர் இந்த அளவுக்கு கனப்படுத்தி வைத்திருந்தார். நீதி வழங்கக்கூடிய இடத்திலே, நியாயம் வழங்கக்கூடிய இடத்திலே அவர் வைத்திருந்தார். அவர்கள் வாயிலே எப்பொழுதும்
தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள் தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதர்கள். ஆகவே ஊழியக்காரர்களை அந்த அளவுக்கு வைத்திருந்தார். ஆனால் இவர்களோ இயேசு கிறிஸ்து எங்கே பிறப்பார் என்று தேடுவது எதற்காக? அவரை விரோதிக்க. எப்படி எரேமியா தீர்க்கதரிசி நன்மைகளை சொன்னபோது ஆசாரியர்கள் அந்த நன்மைகளை ஏற்றுக்கொள்ளாமல் எரேமியா தீர்க்கதரிசிக்கு எதிராக அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை எரேமியா புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரத்திலே 18வது வசனம், அதற்கு அவர்கள் எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம், வாருங்கள், ஆசாரியரிடத்திலே வேதமும் ஞானிகளிடத்திலே ஆலோசனையும் தீர்க்கதரிசிகளிடத்திலே வசனமும் ஒளிந்து போவதில்லை. இவன் வார்த்தைகளை நாம் கவனியாமல் இவனை நாவினாலே வெட்டி போடுவோம், வாருங்கள் என்றார்கள். ஆகவே ஆசாரியர்களுடைய நாவுகள், வேதத்தை சொல்ல வேண்டிய நாவுகள், வசனங்களை சொல்ல வேண்டிய நாவுகள், நியாயம் நீதிகளை வழங்க வேண்டிய நாவுகள் இங்கே தேவனுக்கு விரோதமாக எழும்பி நிற்கின்றன, எழும்ப போகின்றன. ஆகவே இன்றைக்கும் ஊழிய பணிகளை செய்கிறவர்கள் அவர்களிடத்திலே துதி மாத்திரமல்ல, வேத வசனமும் நியாயமும் நீதியும், தேவன் எப்படி பட்சவாதம் இல்லாதவராக இருக்கிறாரோ அதேபோல சபையிலே நமக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்றில்லாமல் பட்சவாதம் இல்லாததாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு சபைகளிலே இப்படி இருக்கிறதா என்பதை, இன்றைக்கு ஊழியக்காரர்கள் கனப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களா, கனவீனப்படுத்தவர்களாக இருக்கிறார்களா என்றால், நாம் இன்றைக்கு காண்கின்ற சபைகளிலே எப்படி இருக்கிறது? ஊழியக்காரருக்கு வேண்டியவர் என்று ஒரு கூட்டம், ஊழியக்காரருக்கு வேண்டாதவர் என்று ஒரு கூட்டம். இப்படியாக இன்றைக்கு சபை கசப்பு, பகைமை, பொறாமை, சமாதான குலைச்சல், ஒருவருக்கொருவர் குத்தஞ்சாட்டுதல், புறங்கூறுதல், இப்படி எல்லாவற்றிலும் இன்றைக்கு சபை நிறைந்திருக்கும் பட்சத்திலே அங்கே அந்த சபை தேவனுடைய சபை இல்லை. அந்த சபையை நடத்துகிறவர்கள் கனவீனப்படுத்தக்கூடியவர்கள். தேவனுடைய சபை கனப்படுத்தக்கூடிய சபையாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.